நம்ம ஹீரோயின் மல்லி நடந்த பிரச்சனைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருந்த அந்த சர்டிபிகேட்டை எடுத்து உடைச்சு போட்டுட்டு சர்டிபிகேட்டையும் சுக்குநூறா கிழிச்சு போட்டது ரஞ்சிதா தான். அந்த உண்மையில யார்கிட்டையும் சொல்லாம பழிய தானே ஏத்துக்கிட்டு நம்ம எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தோமோ அந்த காரியத்தை முடிச்சு வச்சுட்டோம், அதனால இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு மல்லி முடிவே பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமா வித்யா அம்மா கேட்டப்பவும் சரி, அன்னபூர்ணி அம்மா கேட்டப்பவும் சரி, நான் தான் கிழிச்சேன் அப்படின்னு வெண்பா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சொல்லவும் வெண்பாவால இதை தாங்கிக்கவே முடியல. தன்னுடைய அம்மாவா இப்படி பண்ணாங்கன்னு அவ தன்னுடைய ரூமுக்கு போய் கதவு சாத்திக்கிட்டு உட்காந்துட்டா. ஆனா ரஞ்சிதாவுக்கு மிகப்பெரிய குழப்பம். இந்த பிரச்சனையை நம்ம கையில எடுத்தது மல்லிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் தான். ஆனா நாமளே கொஞ்சம் எதிர்பார்க்காத வகையில நான் தான் கிழிச்சேன்னு அவளே பழியை ஏத்துக்கிட்டா. மல்லியோட மனசுல அப்ப என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு? அவ இந்த வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறாளா இல்ல வெளியே போகணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு குழம்பவே ஆரம்பிச்சுட்டா ரஞ்சிதா. எதுக்கும் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திப்போம் அப்படின்னு போறதுதான் போற, இந்த கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறேன், எடுத்துட்டு போயிடு. ஒருவேளை என் மாமா வீட்டுக்கு வந்து உன்னை சமாதானப்படுத்தி இருக்க வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, அதனால இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு மல்லி கிட்ட சொல்லவும் பணத்தை ஒரு பொருட்டாவே மதிக்கல மல்லி. மல்லியோட இந்த செயல்பாடு ரஞ்சிதாவுக்கு இன்னும் பெருங்குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ விஜய் வேக வேகமா வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே போதும் பொண்ணும் சித்ராவும் தயாரா இருந்தாங்க. நடந்த விஷயத்த அப்படியே சொல்லி முதல்ல அந்த மல்லியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு கட்டளையும் போட்டாங்க. விஜய் வெண்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்தவரு அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் நேரா கோவமா மல்லி கிட்ட வந்தாரு. பின்னாடி இந்த ஜென்மங்களும் ஒட்டு கேட்கறதுக்கு வந்துச்சு. முதல்ல கோவமா ரூமுக்குள்ள விஜய் வரதையும் பின்னாடி இந்த ஜென்மங்கள் ஒட்டு கேட்க வந்ததையும் மல்லி பார்த்துட்டு விஜய் கிட்ட கண்ணை காட்டிட்டாங்க. அவரும் அந்த ஜென்மங்களை கவனிச்சுட்டாரு. உடனே கதவு சாத்துட்டு என்னதானே நினைச்சிட்டு இருக்க, உண்மையிலேயே அந்த சர்டிபிகேட்டை நீயா கிழிச்ச அப்படின்னு கேட்கவும் ஆமா நான் தான் கிழிச்சேன். அந்த சர்டிபிகேட்டை வாங்கும் போது வெண்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டா, அதை அவ வாங்குறதுக்கு அவளை நீ எப்படிலாம் ட்ரெயின் பண்ண, அதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அந்த வேலையை பார்த்த அப்படின்னு ரொம்பவும் ஆதங்கமா கேட்கவும் சார் என்ன எதுக்காக அந்த வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதுல அவ்வளவுதான் விடுங்க அப்படின்னு உண்மையை மறைச்சு பேசினாங்க. இருந்தாலும் மலியையும் மீறி ஒரு வார்த்தையும் விட்டுட்டாங்க. அதுவா நடந்துருச்சு அப்படின்ற வார்த்தை அவர் காதுல விழவும் அதுவா நடந்துச்சா, அப்போ நீ அந்த சர்டிபிகேட்டை கிழிக்கல, யாரு என்ன பண்ணது சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே கோவமா சர்டிபிகேட் இருந்த பகுதிக்கு நடந்து வரவும் அவருடைய காலில் ஒரு கண்ணாடி பீஸ் குத்திருச்சு. பலமா ரத்தமும் வர ஆரம்பிச்சதும் அவர் வழியில துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோயின் மல்லி கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கு மருந்தும் போட்டு விட்டாங்க. விஜய்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, இத மல்லி வேணும்னே செய்யல, யாரோ பண்ணிருக்காங்க. அந்த பழிய இவ தலை மேல தூக்கி போட்டுக்கிட்டா. இதை காரணம் காட்டி சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும்னு பாக்குறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போடும் போது உங்க பொண்ணை கஷ்டப்படுத்தாம தான் என்ன நான் இருக்க வைப்பேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருந்தா மல்லி. அதுக்கு எதிர்மறையா இப்ப நடக்கவும் தான் விஜய்க்கு சந்தேகம் வந்துருச்சு. விஜய் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாரு தான். ஆனா இப்ப வெண்பா கண் முழிச்ச பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. எனக்கு இந்த அம்மா வேணாம் அப்படின்னு சொல்ல போறாளா, இல்ல அம்மா இதை செஞ்சிருக்க மாட்டாங்க வேறு யாரோ தான் இதை பண்ணிருக்காங்கன்னு வெண்பாவே சமாதானப்படுத்த முயற்சி பண்ண போறாளா. ரஞ்சிதாவும் சித்ராவும் என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்களோ அதுக்கு எதிராக தான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. விஜய்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகு வெண்பாவை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில நம்ம ஹீரோ விஜய் இறங்க போறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.